ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் முட்டை வச்சு ஒரு சூப்பரான மசாலா கிரேவி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த முட்டை கிரேவி வந்து சப்பாத்திக்கு சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஈஸியாக டேஸ்ட்டாக முட்டை மசாலா கிரேவி எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகக்கூடிய எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்குள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு 5 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் சுடாச்சு. இதில் 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கங்க. இந்த மாதிரி நீல வக்க கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதே இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வதங்கினாலே இது கூட பெரிய துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம பெரிய சைஸ் தக்காளியை 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை லேசாக ஆற வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். அதே கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் இப்போ இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே பார்த்திங்கன்னா முட்டையை பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் மிளகாத்தூள் சேர்த்து நான் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துட்டு பாருங்கள். இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம். வேறு ஒரு கடாயை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடாயில் வந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் பொரிஞ்சதுமே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு பச்சை மிளகாவை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து மசால் பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன். ஏற்கனவே நம்ம முட்டை வறுக்கிறதுக்கு வர போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா மசால் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நம்ம வறுத்து அரைச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற முட்டை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு.
அது கூட 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன கப்பாக இருக்கிறங்காட்டி தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்கு பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான எக் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து சப்பாத்திக்கெலாம் சைடு டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஓப்பனில் ஒரு 2 நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை நறுக்குனது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, சூப்பரான மசாலா எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா எக் கிரேவி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரைஸு சப்பாத்திக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.